இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது இது ஒரு பக்கா கேங்ஸ்டர் மூவின்னு. அண்ட் நம்ம சியானுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிறதையும் இதுல காட்டுறாங்க. சோ கண்டிப்பா லவ் ஆக்ஷன் ட்ராமா இது மூணும் கலந்ததா இருக்கும். 3 டீசர் விட்டுருக்காங்க இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் டீசர்ல விக்ரம் போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போய் சண்டை போடுற மாதிரியும் அண்ட் அவர் யாருன்றத அங்க இருக்க போலீஸ் காதுல ரகசியமா சொல்றப்போ அந்த போலீஸ் பயப்படுற மாதிரியும் காட்டி சஸ்பென்ஸா முடிச்சிருப்பாங்க. இத பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் நம்ம சியான் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ணிருக்காரு இதுக்கு முன்னாடின்னு. டீசர் 2ல சியான் அவரோட கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு கேங் அவரை போடுறதுக்கு நோட்டம் பார்த்துட்டு இருக்கும். இத பார்த்தே சியான் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம ரொம்ப கூலா டிஸ்மேண்டில் பண்ணி மறைச்சு வச்சிருக்க அந்த கன் எடுத்து செட் பண்ணி போட வந்தவங்கள ஓட விடுவாரு. சோ இத பார்க்கும்போதே விக்ரம் ஏற்கனவே ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ரெடியா இருக்க போலதான் இருக்கும். அண்ட் அந்த கேங்குக்கு உண்மையாவே விக்ரம் யாருன்னு தெரியாத போலதான் காட்டியிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் டீசர் அண்ட் செகண்ட் டீசர் பார்க்கும்போதே செகண்ட் டீசர்ல வந்த கேங் ஒரு லோக்கல் ஏரியா கேங் அண்ட் அது பிரசன்ட்ல நடக்கிற ஒரு லோக்கல் ப்ராப்ளம்னு. ஃபைனல் டீசர் பார்க்கும்போதே லைட்டா வழக்கமான கேங்ஸ்டர் மூவி மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா தான் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா டீசர் பார்க்கும்போதே நிறைய இடத்துல ட்விஸ்ட் இருக்கும் போல தெரியுது. இது பார்ட் 1 கிடையாது, பார்ட் 2. சியான் அவரோட பாஸ்ட்ல இப்ப நம்ம பாக்குற ஆளே கிடையாது, வேற ஏதோ பெருசா இருக்கு. டீசர் பார்க்கும்போதே தெரியுது. ஆல்ரெடி நம்ம டீசர் 2ல ஒரு கேங்க பார்த்திருப்போம். பட் இந்த ஃபைனல் டீசர்ல நிறைய கேங்ஸ் இருக்கு. சோ இவங்கெல்லாம் யாரு, நம்ம சியானுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நம்ம தலைமை எஸ்.ஜே. சூர்யா போலீஸா வராரு. அண்ட் அவரை டீசர்ல பார்க்கும்போதே ஒரு சைக் ஃபீலிங் தாங்க வருது. அவர் யாரையோ தேடுறாரு. சோ அதுவும் ஒரு ட்விஸ்டா இருக்கு. நம்ம சியான் ஒரு சீன்ல பட்டு வேஷ்டி சட்டெல்லாம் போட்டு ஒரு டெக்கரேஷன் கார்ல இருந்து இறங்கி பாம்பு போடுற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் அந்த கெட்டப்ப பார்த்தா பிளாஷ்பேக் மாதிரி இருக்கு. அத பார்க்கும்போதே தெரியுது சியான் பாஸ்ட் லைஃப்ல ஏதோ பெருசா செஞ்சிருக்காருன்னு. சோ டீசர் பார்த்த வரைக்கும் அசுர கேங்ஸ்டர் மூவி போல தான் தோணுது. பட் அதை தாண்டி எக்ஸைட்மெண்ட் வர்ற காரணம் கேஷ் அண்ட் க்ரூனே சொல்லலாங்க. ஹீரோ நம்ம சியான் சொல்லவே வேணாம், அவரோட நடிப்பு எல்லாருக்கும் தெரியும். துசரா இவங்களை நம்ம சார்பட்ட மூவில இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். எந்த ரோல் கொடுத்தாலும் நல்லாவே பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ். எஸ்.ஜே. சூர்யா தி மோஸ்ட் ஃபேவரட் ஆக்டர் ஃபார் எவ்ரி ஒன் ஆன் ரீசன்ட் டைம். எந்த ரோல் எடுத்தாலும் அதுல கண்டிப்பா அவரோட பெஸ்ட் கொடுப்பாரு ஒரு ஆக்டரா. அண்ட் போலீஸ் கெட்ட பேர கண்டிப்பா சம்பவம் தான். டைரக்டர் எஸ்.யு. அருண்குமார் இவர் ப்ரீவியஸா எடுத்த பண்ணையாரும் பத்மனியும் சேதுபதி சித்தா மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்ற படம் தான். சோ இதுவுமே எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுதுங்க. மியூசிக் டைரக்டர் ஜி.வி. பிரகாஷ் சொல்லவே வேணாம், தலைவன் எப்பயும் போல ஒரு தனி ட்ராக்ல சம்பவம் பண்ணிட்டு போற ஆளு. அதுக்கே தான் பல டீசர்ல பயங்கரமா பண்ணிருக்காரு. சோ படத்துலயும் தரமா இருக்கும்னு நம்பலாம். அண்ட் ஓவராலா வீரதீர சூரன் 3 டீசருமே பார்க்கும்போது பர்சனலா ரொம்ப டார்க்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தது இதே போல அப்கமிங் வீடியோஸை ஃபாலோ பண்ண முடியும். பை பை ஃபோக்ஸ்.